நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பாட்டம் ஆப் பார். ஆப் பாருக்குள்ள ஃபீல்டு எல்லாத்தையும் நம்ம இங்கே இங்கே மொபைல் ஸ்க்ரீன் லே அவுட் இருக்குது. இதில் நான் வந்து பாட்டம் ஆப் பாரை நான் இதில் பண்ண போகிறேன். கேஃபோல்டுக்குள்ளே சென்டருக்கு வெளியில் பாட்டம் நேவிகேஷன் பார் குப்பர்டினோ டேப் பார் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஐட்டம்ஸ் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் ஐகான்ஸ். எல்லா ஆப்லேயும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன இருக்குன்னா ஹோமுக்கான ஃபீல்டு இருக்கும். ஸோ நான் ஹோம் ஐகான் கொடுத்துக்கிறேன். ஐகான் ஆஃப் ஐகான்ஸ் டாட் ஹோம் கலர். ஓகே, எரர் வருது அட்லீஸ்ட் லென்த். ஓகே, இது ஒன்றும் இல்லை, நம்ம ஆப் பாரில் வெறும் ஒரு ஃபீல்டு மட்டும் கொடுத்துருக்கோம், அதனால தான். ஸோ அடுத்து மற்ற ஃபீல்டு எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஹோமை தவிர்த்து 5 ஃபீல்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, 5 ஃபீல்டு கொடுத்துட்டேன். ஓகே, இது நமக்கு கரெக்டான கலர் கொடுக்கலனால தெரிய மாட்டேக்கு, கலர் சரியாக தெரிய மாட்டேக்கு. நான் இங்கே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் மொபைல் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். மொபைல் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் பிளாக் கலரில் நம்மளோட ஆப் பார் காட்டிட்டு, ஸோ மற்ற ஐக்கான்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னென்ன இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஹோம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிடுவோம். அடுத்த சர்ச்சு, ஸோ சர்ச் ஐக்கான். ஓகே, எல்லா ஐக்கானும் மாற்றிட்டோம். இதுக்கு மட்டும் கரெக்டான இது கொடுக்கல. ஆடு சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டான ஐக்கான அமையலை. ஸோ அதுக்கான ஐக்கான் ஆடு சர்க்கிள். ஓகே, ஆட் சர்க்கிள் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ மேக்ஸிமம் எல்லாமே ஓரளவு மேட்ச் ஆன மாதிரி தான் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஐக்கானோட. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வேறு ஐக்கான் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்தந்த ஃபீல்டை கிளிக் பண்ணோன்னா அந்தந்த ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி அடுத்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பேஜ் இன்டிஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு இன்டிஜர் வழியாக தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இன்ட் பேஜ் நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஸ்லாஷ் பேஜ்னு ஈக்குவல் டு 0. அதாவது ஸ்டார்டிங்கில் இது ஏன் 0 அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம உள்ளே வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் தான் இருக்கணும். அதாவது ஹோம் இதில் தான் நமக்கு இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான இது மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். பேஜ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ப்ரைமரி கலர், அதர்வைஸ் செகண்டரி கலர். அதாவது இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம பேஜ் வந்து 0வாக இருக்குது அப்படிங்கும்போது ஹோம் ஐக்கான் இதுதான் 0th ஸ்க்ரீன். அப்போ இது வந்து ப்ரைமரி கலரில் இருக்கணும். அதர்வைஸ் 0வாக இல்லாமல் இருக்கும்போது நார்மல் செகண்டரி கலர்னால் அந்த ஒயிட்டில் இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் மற்ற இதுக்கும் கொடுப்போம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். மற்ற இது சர்ச்சு பொறுத்தவரை பேஜ் வேல்யூ வந்து 0க்கு பதிலாக 1 இருந்துச்சுன்னா ப்ரைமரி கலர் இதாகணும். அதர்வைஸ் செகண்டரி கலரில் தான் இருக்கணும். சர்க்கிள் வந்து 2 இருந்துச்சுன்னா, ஃபேவரட் வந்து 3. அதாவது பேஜ் 3 இருக்கும்போது ஃபேவரட்டோட கலர் பிரைமரியாக இருக்கணும். அதர்வைஸ் செகண்டரியாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற கலரை விட இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக டல் கலரில் இருக்குது. ஏன்னா இது வந்து ப்ரைமரி கலர். அதாவது நம்ம அங்கே கொடுத்தோம்ல அந்த ப்ரைமரி கலர் தான் இது. 1வது இதாக இருந்தால் சர்ச்சோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஆன் டேப் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேவிகேஷன் டேப். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை மேலே கால் பண்ணிடலாம். இந்த ஃபங்க்ஷன் நேமு void open க்ளோஸ் பண்ணிட்டேன்.
இந்த எரர் ஏன் அடிக்குன்னா இது இங்கே வந்து நம்ம அதுக்கான இன்டிஜரை நம்ம இங்கே கால் பண்ணி விடணும். ஸோ பாஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் போயிட்டு. நெக்ஸ்ட்டு பேஜுக்கான கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேஜ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று எந்த பேஜில் இருக்கும் அப்படிங்கிறத அசைன் பண்ணுறதுக்காக பேஜ் கண்ட்ரோலர் அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு init ஸ்டேட்டில் அசைன் பண்ணிக்கிறேன். init ஸ்டேட்டில் பேஜ் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு பேஜ் கண்ட்ரோலர்னு அசைன் பண்ணிக்கிறேன். சாரி. ஓகே, அதே மாதிரி நம்ம init கொடுக்குற மாதிரி டிஸ்போஸ் பண்ணிடணும் கண்ட்ரோலரை பொறுத்தவரை. ஸோ டிஸ்போஸும் கொடுத்துடலாம். செக்குக்காக அது போட்டுக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அதுக்கான மெத்தட்ஸை கால் பண்ணிடலாம். பேஜ் கண்ட்ரோலர் ஜம்ப் டு பேஜ், ஜம்ப் டு பேஜில் அங்கே உள்ள பேஜ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம இனிட்டில் வந்து பேஜ் கண்ட்ரோலர் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த பேஜில் இருக்குமோ அந்த பேஜில் இப்போ இருக்கும் ஸ்க்ரீன். அதர்வைஸ் இப்போ இந்த நேவிகேஷன் டேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆன் டேப்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கன்னா ஆன் டேப் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ஆன் டேப்பும் ஒவ்வொரு ஆன் டேப்பில் இருந்து வர்ற பேஜ் இதை பொறுத்தவரை இது என்னென்னா ஒவ்வொரு டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஜ்லேருந்து 0ன்னு வரும். இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 1ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி இது 2 3 4 இந்த மாதிரி 1 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேஜ் கண்ட்ரோலர் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த இது பேஜ் கண்ட்ரோலர் டாட் ஜம்ப் டு பேஜ் எந்த இண்டெக்ஸோ அது, அதாவது 0th 1th அந்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் வியூ பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா பாடியில் வந்து ஜஸ்ட்டு நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டில் உள்ள இமெயில் மட்டும்தான் காட்டுற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம ஒவ்வொரு அந்தந்த இதை இப்போ எதெல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் மாறணும். அதுக்கான ஸ்டெப்பை அடுத்து பண்ணுறோம். அதுக்கு வந்து நான் இப்போ வந்து இதில் வந்து இதுக்கு இந்த சென்டர்னு கொடுத்தேன். இதுக்கு பதிலாக பேஜ் வியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். பேஜ் வியூ இதெல்லாம் நம்ம கேட்குற பேஜ் எல்லாம் சேஞ்ச் ஆகும், அப்டேட் ஆகும். ஓகே, பேஜ் வியூ கொடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே சில்ட்ரன். ஓகே, இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் இப்போ நம்ம 5 டேப் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டேப்புக்கும் எந்தெந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத இதில் தான் நம்ம ஆர்டர் படி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேப் வந்து ஹோம் ஸ்க்ரீன். ஸோ டெக்ஸ்ட் ஆஃப் ஹோம் சென்டராக கொடுத்துக்கிறேன். சென்டர்னு கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு 5 இது அடுத்தடுத்து நான் போட்டுக்கிறேன். ப்ரொஃபைல். ஓகே, இப்போது 5 பாட்டம் ஆப்பரில் உள்ள 5 ஃபீல்டுக்கும் 5 ஸ்க்ரீன் ரெடி ஆகிட்டு. இப்போது நம்ம வந்து அந்த 5 ஸ்க்ரீனுக்கும் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகணும். அதுக்கானது பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் பேஜ் வியூ கண்ட்ரோலர் போடுறேன். நம்ம அங்கே கொடுத்தது தான் பேஜ் கண்ட்ரோலர் போட்டோம். அடுத்து ஆன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆன் பேஜ் சேஞ்ச். இதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆன் பேஜ் மேலே கால் பண்ணிக்கிறேன். வாய் செட் ஸ்டேட்டுங்கிறது இப்போ இது ஈக்குவல் டு இது அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ செட் ஸ்டேட்டில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஒன்று கொடுத்துருப்போம் பாருங்கள். இங்கே வந்து அதாவது இந்த பேஜ் 0th அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அந்த 0th அந்த பேஜ் ஈக்குவல் டு இதுன்னு கொடுக்க போகிறோம். இது எதுக்குன்னா இப்போ என்னென்னா நம்ம இங்கே கண்ட்ரோலர் இங்கே வந்து நம்ம கண்ட்ரோலர் இருக்குது. பேஜ் கண்ட்ரோலர் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ அப்படி நடக்கும்போது இங்கே வந்து இப்போ 0th பேஜ் அதே தான் நம்ம கலருக்கு பண்ணோம்ல அந்த மாதிரி தான் 0th 1 2 இந்த மாதிரி நடக்கும். அப்போ பேஜ் 0வாக இருக்கிறது என்னவாகும்னா இங்கே 1 ஆகும்போது இதுவும் 1 ஆகும், இங்கே 2 ஆகும்போது இதுவும் 2 ஆகும்.
டூவில் எந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஆட் இருக்குது. ஸோ ஆட் சர்க்கிள் இந்த ஸ்க்ரீன் இங்கே வந்துடும். இந்த மாதிரி ஓனம் வரும். பாட்டம் ஆப்பை ரெடி பண்ணிட்டோம். இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இது இப்போ நமக்கு தேவையில்லை, இது போன இதில் டெஸ்ட்டுக்காக போட்டது. ஸோ நான் இதை எடுத்து விட்டுருந்தேன், ரீலோட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இன்டிஜர் ஃபஸ்ட்டு என்னவா இருக்குது, பேஜ் 0வாக இருக்குது. ஸோ அதனால் 0th ஸ்க்ரீன் என்னதுன்னா ஹோம் தான் 0th ஸ்க்ரீன். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹோம் வந்துட்டு. அடுத்த இப்போ சர்ச் ஸ்க்ரீன் போகிறோம் அப்படின்னா நல் செக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது லேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஸ்டின் மார்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல் செக் பண்ணுறதுக்காக தான் லேட்டு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து நல் செக் எரர் வந்தது, பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் அதை எடுத்து விட்டுட்டு லேட் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் அது எப்போவுமே அந்த மாதிரி இஷ்யூ நமக்கு வராது. பட் இந்த தடவை வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் அது இஷ்யூ வந்ததுனால நான் வந்து அதுக்கு பதிலாக லேட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ லேட் வந்துட்டு இப்போ நமக்கு கரெக்டாகவும் ஒர்க் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஹோமில் இருக்குது. ஹோமில் இருக்குது. இப்போ நான் சர்ச் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் டிஃபர் ஆகிட்டு நல்லா தெரியும். சர்ச்சுக்கு வந்துட்டு ஆட் போஸ்ட் ஆடுக்கானது கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்தந்த இதுக்கானது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இப்போ நமக்கு பாட்டம் ஆப் பார் ஒர்க் ஆகிட்டு.